ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் ப்ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ் பார்க்க போகிறோம். புது கோச்சு, புது கேப்டன் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்குவாடை படிச்சிடுறேன். ரெண்டு பேர் ரீட்டைன் பண்ணாங்க, பிரப்சிம்ரன், சஷாங்க் சிங். மற்றதெல்லாம் பயங்கர காசோட வழக்கம் போல போனாங்க. ஸ்குவாட் என்ன அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் 18, ஸ்ரேயாஸ் ஐயர் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் 26.75, சாஹல், ஸ்டாய்னிஸ், மேக்ஸ்வெல், நேஹல் வதேரா, பிரார், விஷ்ணு வினோத், வைஷாக் விஜயகுமார், யாஷ் தாக்கூர், மார்க்கோ யான்சன், இங்கிலீஷ், லாக்கி ஃபெர்குசன், ஒமர் ஜாய், ஹர்னூர் பன்னு, குல்தீப் சென், பிரியன்ஷ் ஆர்யா, ஆரன் ஹார்டி, முஷீர் கான், சூர்யான் ஷெக்கே, ஜேவியர் பார்லெட், பைலா அவினாஷ், பிரவீன் தூபே. மொத்தம் 23 பேர். ஒன் ஆஃப் த லார்ஜர் ஸ்குவாட்ஸ் மற்ற டீம்லாம் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இந்த டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ரெண்டே ரெண்டு ரிட்டன்ஷனோட பண்ணாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீம் எடுத்திருக்காங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், தே ஹவ் ஆல்சோ டன் as good as other few teams which we are going to reflecting as we go on doing this. இப்போ இந்த நீங்க படிச்சிட்டீங்க ஸ்குவாட. பொட்டன்ஷியல் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிரப்சிம்ரன் சிங் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் ஜாஷ் இங்கிலீஷ். நம்பர் த்ரீ இஸ் கோயிங் டு பி த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், ஃபாலோட் பை சஷாங்க் சிங். நம்பர் ஃபைவ் மார்க்கஸ் டாய்னிஸ். Six and seven will be split between Nehal Vadera and Glenn Maxwell, Marco Jansen, Harpreet Brar, Arshdeep Singh, Vijay Kumar, Vaishak and Yajuvendra Chahal. இப்போ இந்த 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 டீமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராபப்ளி வந்துட்டு நீங்க வந்து 11 சொன்னீங்களா, 12 சொன்னீங்களா பிடாக் இப்போ? 12 தான் உங்களுக்கு யஜுவேந்தர் சஹலா இருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ ஓகே, ஓகே. மெயின் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பிரப்சிம்ரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங், மார்க்கஸ் டானிஸ், நேல் வதேரா, கிளென் மேக்ஸ்வெல். யூ கேன் ஆல்சோ ஆட் மார்க்கோ ஆன்சன் வித் த பேட். ஹர்ப்ரீத் பிரார் கேன் பேட். அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் பேட்டிங் லைனப்ஸ் இது. வைஷாக் விஜயகுமாராலையும் ஒரு ஒன்று ரெண்டு சிக்ஸ் அடிக்க முடியும். அதை தவிர வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு யஜ்வேந்தர் சஹல் மைட் பி தி இம்பாக்ட் சப் டெஃபினெட்லி. அப்ப ஐஷாக் விஜயகுமார் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கு அவங்க பேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு யாஷ் தாக்கூர், குல்தீப் சென் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விஷ்ணு வினோத் ஒரு பேக்கப் பேட்ஸ்மேனு. ஆனா வந்துட்டு நோ மேட்டர் வாட், இப்போ உங்களுக்கு சஷாந்த் சிங்கா இருக்கட்டும், நேல் வதேராவா இருக்கட்டும், ஐ டோன்ட் சி தீஸ் கைஸ் கெட்டிங் ரீப்ளேஸ் பை ஈதர் விஷ்ணு வினோத் ஆர் முஷீர் கான். அதை தவிர வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸுக்கு ஒரு பேக்கப் அஸ்மத்துல்லா, ஓமர் சாய், ஆரோன் ஹார்டி வச்சிருக்காங்க. இந்த சேவியர் பாட்லெட் வந்து இஸ் அ போலர், பியூர் போலர் அவரு. இன்னொன்னு வந்து லாக்கி ஃபர்குசன். இப்ப லாக்கி ஃபர்குசன் இப்ப அவங்க இல்லைன்னா என்ன பண்ணணும்? இப்ப ஜார்ஜ் இங்கிலீஷை நீங்க டிராப் பண்ண முடியாது. ஒரு ஓவர்சீஸ் ஓபன் பண்ண போறாரு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை நீங்க டிராப் பண்ண முடியாது. கிளென் இல்ல, மேக்ஸ், ஸ்டாயினிஸை வச்சு ஓபன் பண்ணிட்டு ஒமர் சாயும் ஆடிட்டா ஜார்ஜ் இங்கிலீஷை இங்கிலீஷ் விடவே ஆடாம. மாட்டாங்க. ஜார்ஜ் இங்கிலீஷ் தான் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த ஃபார்ச்சூன்ஸ் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் தர என்னை பொறுத்த வரைக்கும். அதனால ஜார்ஜ் இங்கிலீஷ் வில் பி த ஃபர்ஸ்ட் நேம் டு பி ரிட்டர்னு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரிக்கி பாண்டிங் கோச் இந்த எம்எல்சியில எங்க டீமுக்கு அவர் வந்து எப்படி பண்ணாரு முன்னாடி ஆடி அப்படின்னு அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால வந்து ஐ டோன்ட் சி எனி சேஞ்ச் ஹேப்பனிங் இயர். ஏன்னா இல்லைன்னா என்ன பண்ணோம், சஷாங்க் சிங்கை முன்னாடி தள்ளணும். அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒமர் ஜாய் உள்ள வரணும்னா இட் ஹாஸ் டு பி இன் தி பிளேஸ் ஆஃப் மார்க்கஸ் டானிஸ் ஆர் மார்க்கோ யான்சன். இதுதான் வருமே ஒழிய உங்களுக்கு ஜோஷ் இங்கிலீஷ் வில் பி த இல்ல, ஃபர்ஸ்ட் நேம். சொல்லுங்க மேக்ஸ்வெல் சார். போன வாட்டி ஒரு சம்பவம் பண்ணாரு. ஒரு 5 மேட்ச் மொத்தம் 5 மேட்ச் சேர்த்து 5 ரன் கூட அடிக்காம ஒரு சம்பவம் பண்ணாரு. அந்த மாதிரி ஆச்சுன்னா? அதாவது நான் என்ன சொல்றேன், மேக்ஸ்வெலும் சரி லியம் லிவிங்ஸ்டோனும் சரி, அன்பார்ச்சுனேட்லி தே ஆர் நாட் கன்சிஸ்டன்ட். பட் நோ ஒன் கேன் டேக் அவே ஒன் திங், தட் தே ஆர் டிஸ்ட்ரக்டிவ், தே ஆர் கேம் சேஞ்சஸ், தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் ரூ அ கட்பட் இன் நோ மேட்டர் டைம். இப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே டேலண்ட் இல்ல அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது மேபி பயஸ்டா இருக்கும், இல்ல எனக்கு பிடிக்காம பர்சனல் ஒப்பீனியன் சொல்ல இடத்தோம். ரெண்டு பேரும் மேட்ச் வின்னர்ஸ், டவுட்டே கிடையாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் ஆல் அபவுட் சம்டைம். நீங்க பாருங்க ஜார்ஜ் இங்கிலீஷ், மார்க்கஸ் ஸ்டைலிஸ், மேக்ஸ்வெல், கோச் வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல், ஜேவியர் பாட்லெட் இருக்காரு, ஹேரன் ஆடி இருக்காங்க. அந்த ஒரு பாதி ஆஸ்திரேலியன் டீமோட இருக்கிற மாதிரியான டீம் ஒரு அப்படியே ஃபீலிங், அள்ளிட்டாரு. ஒரு ஒரு அட்மாஸ்பியர் வருமே ஒழிய மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயரை எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல தே கான் டிராப்.
ஒரே நீங்க அஸ்மத்துல்லா ஒமர் சாய் உள்ள நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது மார்க்கோ யான்சனா அஸ்மத்துல்லா ஒமர் சாயா தான் இருக்கணும். அஸ்மத்துல்லா ஒமர் சாய் இஸ் அ பெட்டர் டெத் bowler, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அஸ்மத்துல்லா ஒமர் சாய் கேன் பேட் பெட்டர் than மார்க்கோ யான்சன், ஈவன் தோ மார்க்கோ யான்சன்ஸ் பவர் ஹிட்டிங் capabilities better than அஸ்மத்துல்லா ஒமர் சாய். அஸ் அ bowling பேக்கேஜ்னா ஒமர் சாய் இஸ் பெட்டர். அதே மாதிரி உங்களுக்கு இன்னிங்ஸை ரிசரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒமர் சாய் இஸ் பெட்டர். அந்த ஒரு இதுல தான் யோசிப்பாங்களே ஒழிய ரெண்டு ஃபாஸ்ட் bowler பேக்கப் இருக்காங்க, யாஷ் தாக்கூர், குல்தீப் சன். அப்படிங்கும்போது வைஷாக் விஜயகுமார் ஜஸ்ட் காட் செலக்டட் ஃபார் த சவுத் ஆப்பிரிக்கன் சீரீஸ் இன் T20 சீரீஸ், even though he didn't have a chance to wear the international cap. டேலண்ட் இல்லாமல்லாம் இந்தியன் டீம் குள்ள நீங்க வரவே முடியாதுங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பொட்டன்ஷியல் பிளேயிங் லெவனா உங்களுக்கு இருக்கும். இதுல நீங்க பாருங்க, மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங், வைஷாக் விஜயகுமார், மார்க்கஸ் டாய்னிஸ். ஓகே, 4 ஃபாஸ்ட் bowler உங்களுக்கு கவர் ஆயிடுது. யஜுவேந்தர் சஹல், ஹர்ப்ரீத் பிரார், கிளென் மேக்ஸ்வெல் 3 ஸ்பின்னர் கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார் இஸ் கோயிங் டு பேட் அட் நம்பர் 9 அப்படிங்கும் போது இப்ப நீங்க இன்னொரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் bowler எடுத்துட்டு வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் bowler எடுத்துட்டு வந்தா ஒன் ஆஃப் த ஃபாரின் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் உட்காந்து வைக்கணும். ஒன்னேன்னு சொல்றேன், இந்த 3 பேரும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஸ்டாயினிஸ் எக்ஸ்ப்ளோசிவ், மேக்ஸ்வெல் எக்ஸ்ப்ளோசிவ், இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளோசிவ். அப்படிங்கும்போது தே வாண்ட் டு சேக் தி சேம் டெம்ப்ளேட். சஷாந்த் சிங் ஒருத்தரை தவிர ஸ்ரேயஸ் ஐயரும் தவிர மேலதான் ஆட போறாரு, நம்பர் 3 தான் ஆட போறாரு. டப்பு டிப்புன்னு அவர் அடிக்க தான் போறாரு. மத்தபடி நீங்க வெளியில இருக்கிற நீங்க ஆப்ஷன்ஸ் முஷீர் கான் இவங்கெல்லாம் நீங்க பினாக் பாத்தீங்கன்னா, இந்த பிரியன்ஸ் ஆரியாலாம் நிறைய கொடுத்து எடுத்திருக்காங்களே, 6 பால் 6 சிக்ஸ் அடிச்சான்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சுயான் ஷெட்கே அவரும் நல்ல ஆல்ரவுண்டர், ப்ராமிசிங் ஆல்ரவுண்டர். இவங்க 2 பேரை பத்தி சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கு ஆடுறதுக்கு. இல்ல நான் தான் சொல்றேன், இந்த பிளேயிங்ல இப்ப இந்தியன் கோர் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிரப்சிம்ரன் சிங் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ், ஸ்ரேயா சேயர் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ், சஷாந்த் சிங் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ், நேஹல் வதேரா ஆட்டோமேட்டிக் சாய்ஸ், ஹர்ப்ரீத் பிராத் ரெண்டாவது ஸ்பின்னர்னு பாத்தீங்கன்னா அவர் தான் ஸ்பின்னர். ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் லெவல் பிளேயிங் சின்ஸ் 2019. அதுக்கப்புறம் யஜுவேந்தர் சஹல் இம்பாக்ட் அப்படின்னு சாஹல் சொல்றோம். அப்புறம் வைஷாக் விஜயகுமார் ஒரு லோக்கல் ஒரு ஃபாஸ்ட் bowler. பவுலர். அவங்களுக்கு ஆமா, நேஹல் வதேரா ஆட்டோமேட்டிக் சாய்ஸா? என்னை பொறுத்த வரைக்கும் சார், எஸ் ப்ரூவ்ட் இன்செல்ஃப், எஸ் பிளேட் சம் டாப் கிளாஸ் இன்னிங்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை கேட்கிறேன், நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க. நானும் ஒத்துக்கிறேன். ஐ ஆல்சோ ரேட் ஹிம். மும்பை இந்தியன்ஸ்க்கும் நிறைய பியூட்டிஃபுல் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, ப்ரெஷர்ல ஆடி இருக்காரு. பட் இப்போ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அன்பார்ச்சுனேட்லி லாஸ்ட் சீசன் கூட. இந்த வாட்டி அதான் இன்னும் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்களே. இந்த சுயான் ஷெட்கே ஸ்ரேயஸ் ஐயரோட ஆடி இருக்காரு, சையத் முஸ்தாக் அலிலாம் இந்த வருஷம். அவர் எப்படி வெளியே உட்கார வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல இப்ப அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு என்னன்னா, இப்ப உங்களுக்கு எப்படி ஒரு பிளேயிங் லெவன் கிடைச்சிருக்குன்னா, இப்ப உங்களுக்கு ஜாஷ் இங்கிலீஷை தவிர அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இஸ் கோயிங் டு பி எ செட்டர்டி இன் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் டைம். அதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மீதி 10 பேரும் ரெகுலர்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் டீம்ஸ். ரெகுலர்ஸ் ஃபார் டிஃபரெண்ட். வைஷாக் விஜயகுமார் அவ்வளவு நல்லா தான் போட்டாரு ஆர்சிபிக்கு. அவங்க அவங்க நல்லா போடும்போதே ஒரு மேட்ச் 4 ஓவர்ல 25 ரன் கொடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்டா அவங்க டிராப் பண்ணாங்க. அந்த ரிதம் பிரேக் ஆச்சு, திருப்பி வந்தாரு. இந்த சன்ரைசர்ஸ் மேட்ச் 280 அடிச்சாங்க, அந்த மேட்ச் ஆடினாரு. விக்கெட் எக்ஸ்பென்சிவா போச்சு, டிராப் பண்ணாங்க. ஒரு மாதிரி அந்த இன் அண்ட் அவுட்டா இருந்தது. பீப்புள் சே டேலண்ட் இன் ஹிம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த குழப்பம் நீங்க கேட்கறீங்க பாருங்க, ஒரு ஃபாரின் ஓவர்சீஸா ஆட முடியுமா? ஏன்னா அஸ்மத்துல்லா ஒமர் சாய், மார்க்கோ ஆன்சன் 2 பேரும் ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒருத்தர் தான் ஆடுவாங்க, அது கிளியர். ஒரே ஒரு டெம்டேஷன் என்னன்னா, லாக்கி ஃபெர்குசனை வைஷாக் விஜயகுமார் மேல எடுத்துட்டு வரலாமா, எடுத்துட்டு வரலாமான்னு பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க மேக்ஸ்வெல்ல உட்காத்தி வச்சுட்டு ஆரோன் நாடி மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு வரணும். மேக்ஸ்வெல் கிவ்ஸ் யூ ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் ஆல்சோ. இப்ப லெஃப்ட் ஹேண்டர் வந்தா எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஆஃப் ஸ்பின்னரே எங்கேயுமே கிடையாது. அப்படிங்கும் போது திஸ் இஸ் கோயிங் டு பி, என்ன பொறுத்த வரைக்கும் ஹோப்ஃபுல்லி யூ agree to the explanations what you have given for the gentlemen who are going to warm the bench. வெளியில இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும். பட் அன்பார்ச்சுனேட்டா உங்களுக்கு அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க எடுத்த உடனே ஒரு 4-5 மேட்ச்ல பயங்கரமா தோத்து இது பண்ணாலும் ஒழிய காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா திஸ் இஸ் கோயிங் டு பி த பிளேயிங் லெவன். செம பேட்டிங் டெப்த் இருக்கு. அவங்க ஷூரா தேர் கோயிங் டு டேக் அப் ஒன் கியர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தட் இஸ் கோயிங் டு கோ தேர் அண்ட் யூனோ டேக் த ஸ்டிக் அவுட் ஆஃப் த ஆப்போசிஷன் வித் த பேட். இவங்களுக்கு ஒரே ஸ்பின்னர்ஸும் டீசெண்டா இருக்காங்க. யஜ்வேந்தர் சஹல் இஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர். ஹர்ப்ரீத் பிரார் ஒரு நல்ல போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர், அந்த லெவல்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. கிளென் மேக்ஸ்வெல் இஸ் ஆல்சோ சம்மன் ஹூஸ் ஃபில் இன் போலர். 4 போலிங் ஆப்ஷன் இருக்கு. அவங்க ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, மார்க்கோ ஆன்சன் பவர் பிளேல ஸ்ட்ரைக் பண்ணல அப்படின்னா they are going to have problem. Lot will be depend on
பர்டிகுலர்லி யஜ்வேந்தர் சஹல் இந்த மிடில் ஓவர்ஸ். யஜ்வேந்தர் சஹலும் ரன் போயிட்டாருன்னா ஒரு 190 200 லீட் ஆற டீம் மாதிரி இது தெரியுது. ஆனா அந்த பேட்டிங் லைன் அப் வாட் தே காட் லுக்ஸ் டோட்டலி இன்டிமிடேட்டிங். திருப்பி படிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு அந்த பேட்டிங்ல எப்படி இருக்கு. பிரப்சிம்ரன் சிங், ஜார்ஜ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங், மார்க்கஸ் டானிஸ், நேல் வதேரா, கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ என்சன், ஹர்ப்ரீத் பிரார் அப்படிங்கும் போது இந்த டெப்த் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். த்ரெட்டனிங்கா இருக்கு. தேவ் காட் த கெப்பாசிட்டி டு சேஸ் 190 for the very first time. I feel that they will have a chance to push to playoffs. கண்டிப்பா பிளே ஆஃப்ஸுக்கு வருவாங்களா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எனக்கு இந்த காம்பினேஷன் செட் ஆகும். இட்ஸ் டேஞ்சரஸ் காம்பினேஷன் விச் இஸ் கோயிங் டு வின் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வித் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங். இந்த காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா அவங்க பெருசா பிரச்சனை இருக்காது. ஏன்னா நிறைய லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வேற வச்சிருக்காங்க. காம்பினேஷனை மாத்தாம எடுத்த உடனே ஒரு 4 மேட்ச் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க. அட்லீஸ்ட் அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா வில் பி ரியல் கண்டெண்டர்ஸ் ஃபார் பிளே ஆஃப்ஸ். அதனால போன தடவை கேட்ட போது இந்த மாதிரி 8th பிளேஸ் வருவாங்க, 7th பிளேஸ் வருவாங்க அப்படின்னு ஒரு சில டீமை சொன்னேன். இந்த டீம் அந்த மாதிரி என்னால சொல்ல முடியல. ஐ திங்க் தே வில் பி ரியல் ஃபோர்ஸ் டு கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ். பட் ஷூரா பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்களா அப்படின்னா ஐ கான்ட் கிவ் த கேரண்டி. தேர் கோயிங் டு ட்ரபிள் லாட் ஆஃப் டீம்ஸ் இஃப் தே கெட் இன் டு பிளே. ஆன்சர் சொல்லுங்க பீடா. இந்த முதல்ல ரகுவரன் மாதிரி கேட்குறேன், குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? இல்ல இப்ப கேகேஆர் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஏன் அப்படின்னு நீங்க கேள்வியும் கேட்டீங்க. எப்படி போன தடவை ஒரே மாதிரி இருக்கு டீமே, எப்படி நீங்க குவாலிஃபை ஆக மாட்டேன்றீங்க அப்படின்னு நாக்குல பல்ல போட்டு கேட்டீங்க. அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்தேன். இப்ப உங்களுக்கு எல்லாமே வந்து சரியா வந்துச்சு, ஒரு நல்ல கேப்டன் வந்துட்டாங்க அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜ் கொடுத்துடுறது. காட் 54% சான்ஸ் ஆஃப் குவாலிஃபைங். எனிதிங் மோர் தென் 50 அப்படின்னா தே காட் அ சான்ஸ் டு குவாலிஃபை. ஸோ பிளே ஆஃப் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா அடிச்சு ஆமா கண்டிப்பா உள்ள போவாங்க. சன்ரைசர்ஸ் ஒரு டீம் போவாங்கன்னு சொல்லிட்டேன் நானு. இந்த டீமை சொல்ல முடியல. பட் தே ஹேவ் அ மேசிவ் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன். இப்ப நான் உங்களோட கருத்தை கேட்கிறேன். அந்த 54 எட்ஜ் நீங்க ஒத்துக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது பிடா, இந்த தடவையும் அவங்க கஷ்டப்படுவாங்கட்டீங்களா, இல்ல எனக்கு என்னமோ தவிர அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்றதை வச்சு நான் வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு டெசிஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல பீடா, நானும் எனக்கு நம்பிக்கை இல்ல பீடா. ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, பட் இங்கிலீஷ் ஐயரை தவிர இந்த பேட்டிங் லைனப் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. இவங்க எல்லாம் இப்படிதான் ஒரு ஒரு தடவையும் இது பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு ஐ எம் நாட் ஷுர். பவுலிங்கும் ஹர்ஷதீப் சாஹல் 2 பேர் தான் ப்ரூவன் பர்ஃபார்மன்ஸ். மார்க்கோ ஓகே, நீங்களே சொன்னீங்க மார்க்கோ வந்து அப்ரண்ட் ஸ்ட்ரைக் பண்ணலன்னா கஷ்டப்படுவாங்கன்னு. வைஷாக் விஜயகுமார் ஓகே, லெட்ஸ் ஹோப். பிரார், எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பவுலர் கன் பவுலர்ஸ் இருக்காங்க, ஹர்ஷதீப் அண்ட் சாஹல். இங்கிலீஷ் ஐயர் 2 பேர் தான் இருக்காங்க. மேக்ஸ்வெல்ல நம்பி நம்ம எத்தனை டீம் வந்து எத்தனை ஐபிஎல் ஜெயிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. எத்தனை டீமை கவுத்துட்டு அவர் எத்தனாவது டீமுக்கு வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டாயினிஸ் ஆல்சோ இவங்கலாம் வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுற மாதிரி ஐபிஎல் விளையாடுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஹோப் தே ஹாவ் அ குட் சீசன். பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் வாட் ஐ அப்சர்வ் ஓவர் த பாஸ்ட் சீசன்ஸ். ஸ்டாயினிஸ் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் வின்னிங். ஒரு 2 3 மேட்சஸ் அவரே வின் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரியல, சஷாங்க் போன வாட்டி சக்ஸஸ்ஃபுல் சீசன், இந்த வாட்டி அதை ரிப்ளிகேட் பண்ண முடியுமான்னு ஐம் நாட் வெரி ஷுர். நேஹல் வதேரா இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், நம்ம பார்த்துருக்கோம். புது டீம் எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி இங்கிலீஷை தவிர வேற வேற டீம்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. இந்த 2 பேர் தவிர எப்படி ஜெல் ஆக போறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சன்ரைசர்ஸ் ஆகுது நான் ஒரு யூட்டன் அடிச்சிருவேன் நீங்க சொன்னதுக்கு. ஏன்னா ஹெட் 2 மேட்ச் ஜெயிப்பாரு, அபிஷேக் சர்மா 2 மேட்ச் ஜெயிப்பாரு, கிளாஸ் 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு, கமின்ஸ் 1 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா குவாலிஃபை ஆயிடுவாங்க. 100க்கு 100 உண்மை அது. பட் இந்த டீம் வந்து அப்படி கூட என்னால சொல்ல முடியல இங்கிலீஷ் ஸ்ரேயாஸ் ஐயர் தவிர. இங்கிலீஷும் நம்ம ப்ராமிஸ் இருக்குங்கிறத வச்சு தான் பேசிட்டு இருக்கோமே தவிர, நம்ம வந்து ஒரு நல்ல ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, பணம் போட்டா நிறைய ரிட்டர்ன் வரும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இந்த டீமை பார்த்தா. ரிட்டர்ன் வருமா திவால் ஆகுமான்னு எனக்கு டவுட் தான். அதனால நான் வந்து இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்பேன் பீடா. எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த டீம் இந்த வாட்டியும் உழப்பி விட்டுருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது பீடா. இல்ல நீங்க அதுதான் நான் சொல்றேனே. அதனாலதான் வந்து என்னால கன்ஃபார்ம்டா இவங்க போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஃபயர் பவர் இருக்கு. தேர் won't be a team where you see on paper and say பஞ்சாபோட ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. தட் டசன்ட் லுக் ம். அ டீம் லைக் தட். அது உண்மை. அதனால அதனாலதான் வந்து என்னால கான்பிடென்ட்டா அவங்க போவாங்கன்னு சொல்ல முடியல. இப்ப 3 டீம் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம். கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். நீங்களும் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு ஆமான்னு என் பக்கம் வந்தீங்க. சன்ரைசர்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப இவங்க வந்து அப்படி சொல்ல முடியல. இவன் தோ டீம் லுக்ஸ் பேலன்ஸ்ட் ஆன் பேப்பர். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஜாஷ் இங்கிலீஷ் புதுசு ஐபிஎலுக்கு இப்ப நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றவங்க அப்படியே ஐபிஎல் கான்ட்ராஸ்டிங்கா ஃபெயில் ஆவாங்க ஐபிஎல்ல. ஈவன் தோ இஸ் ஒன் ஆஃப் த டாப் பிளேயர்ஸ். அன்பார்ச்சுனேட்டா அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு
காலின் மன்ரோலாம் உள்ள வரும்போது போயிடா, அதுதான் நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு தான் நான் வேலிடேட் பண்றேன். காலின் மன்ரோ உள்ள வரும்போது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 பேட்டர்னு வந்தாரு அவரு. போட்டு அந்த நியூசிலாந்துல போட்டு அப்ப 8 சிக்ஸ் 10 சிக்ஸ்னு ஒரு மேட்ச்ல அடிச்சுட்டு இங்க வந்தாரு. வந்து 3 மேட்ச் நீங்க தான் முஜீப் வச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்ப பஞ்சாப்ல. ஃபர்ஸ்ட் ஒரே காலி பண்ணி வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க. இன்னும் ஒரு 2 மேட்ச் அப்புறம் ஃபுல்லா வெளியே உட்காந்துருந்தாரு. அந்த சீசன் ஃபுல்லா வெளியே உட்காந்துருந்தாரு. இங்கிலீஷ் அன்பார்ச்சுனேட்லி அப்படி இல்ல. பெட்டர் பிளேயர் ஆல்சோ. ஹோப் இங்கிலீஷ் வந்து 500 ரன் 600 ரன் அடிக்கணும் அவங்க குவாலிஃபை ஆகணும்னா. அது அடிப்பாரான்னு நீங்க தான் சொல்லணும். இல்ல 500 600 ரன் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப மேக்ஸ்வெல் ஹாஸ் டு கம் இன்டு தி பிக்சர், ஸ்டாயினிஸ் ஹாஸ் டு கம் இன்டு தி பிக்சர். ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த 400 450 ரன் அடிச்சிருவாரு. சஷாங்க் சிங் has been absolutely brilliant for them. Can he continue what he is a good player? Can he continue that? Neil Vadera is a good player. Can he continue doing that impact? இப்ப நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் சொல்றேன் பாருங்க, 400 450 ரன் அடிச்சிருவாரு worst case அப்படின்னு. அதுதான் அது இவங்க சொல்ல முடியல எப்படிடா மத்தவங்களுக்குலாம். அங்க சொல்லுவீங்கல்ல திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி நீங்க சொல்ல முடியலையே. அதனாலதான் அந்த என்ன சொல்றது, என்னால கான்பிடென்ட்டா இவங்க வருவாங்கன்னு என்னால சொல்ல முடியலன்ட்டு. ஏன்னா பர்டிகுலரா நீங்க பேட்டிங்க சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு போலிங் எப்படின்னா, மார்க்கோ ஆன்சன் இஸ் கை நல்லா போடுற மாதிரி இருக்கும், 4 ஓவர் 43 போவாரு. ஓகே. சஹால் இஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர், ஜெனுவன் விக்கெட் டேக்கர் 4 ஓவர்ல 38 போவாரு. அப்படிங்கும் போது எனக்கு இப்ப சுனில் நரேன் மாதிரி, ஒரு வருண் சக்கரவர்த்தி மாதிரி, ஒரு அஸ்வின் மாதிரி, ஒரு நூர் அகமது மாதிரி, ஒரு ரஷீத் கான் மாதிரி, ஒரு எனக்கு 4 ஓவர்ல 31 இந்த பிளாட் பிச்சில் போட முடியுமா சரக்கை யூஸ் பண்ணி அப்படின்னு ஒரு போலரை நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. தட் இஸ் வை ஐ செட் இட் லுக்ஸ் லைக் a team which is going to bleed 190ங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி இந்த பேட்டிங் லைனப் ஹஸ் டு பீஃப் அப் 190 எவ்ரி கேம். அது கொஞ்சம் கஷ்டம்ன்றதுனால தான் அந்த 54% எச்சு கொடுத்தேன். பிகாஸ் தே ஃபாண்ட் அ குட் டீம், தே ஆல்சோ ஹேவ் அ டீசன்ட் பேக்கப்ஸ். பட் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா போறதுக்கு, அதனாலதான் டவுட்டா தெரியாது என்ன. இப்ப நீங்களும் உங்களோட தாட்ஸையும் சொல்றதுனால we have to come to a conclusion. வியூவர்ஸ் அதான் சொல்லுவாங்க, ஏ தலைவர அதெல்லாம் இதுக்கு வருமா வராதா அதை சொல்லு, இந்த பூசி மழுகிற வேலையில வச்சுக்காதுன்னு வியூவர்ஸ் சொல்லுவாங்க. வியூவர்ஸை நம்ம ஆத்திரப்படுத்துறதுல எந்த இதுவுமே கிடையாது. ஸோ நான் ஒரு மாதிரி டவுட்டா சொன்னேன், நீங்க கான்பிடண்டா உங்களோட இதை அனலைஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. ஸோ வில் கம் டு எ கன்க்ளூஷன் சேயிங் தட் அன்பார்ச்சுனேட்லி தே வில் ஹாவ் அ டீசன்ட் சீசன் பட் வில் நாட் மேக் இட் டு த பிளே ஆஃப்ஸ். இந்த கன்க்ளூஷனுக்கு வரேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்ல நீங்களும் 50-50 தான்றீங்களா, இல்ல வரமாட்டாங்க போயிடாங்க இந்த வருஷம் பண்றீங்களா? இல்ல ஐ ஹோப் தே குவாலிஃபை. கொஞ்சம் மாறுது, இதே டீமே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு இல்லாம மாறினா நல்லா தான் இருக்கும். பட் தென் நீங்க சொல்ற மாதிரி தே மைட் ஹேவ் அ டீசென்ட் டோர்னமெண்ட், குட் டோர்னமெண்ட், பட் நாட் குட் இனஃப் டு குவாலிஃபை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. சோ இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒன்லி திங் இஸ் டு அப்ரிஷியேட் வாட் தே ஹவ் டன். ரெண்டே ரெண்டு பேரை ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு புது கோர் அவங்க செட் பண்ணாங்க. இந்த கோர் அவ்வளவு மோசமா இல்ல பாக்கிறதுக்கு. நவ் இட் இஸ் அப் டு த மேனேஜ்மெண்ட் ஹவு டு டிரான்ஸ்ஃபார்ம் திஸ் இன்டு வின்னிங் கோர். கிரிக்கெட் இஸ் a கேம் ஆஃப் glorious uncertainties. இதான் சொல்ல இப்ப 2014 எல்லாரும் செமையா இருந்தது டீம், வேற விஷயம். டப்பு டிப்புன்னு அடிச்சு நொறுக்கி மேல வந்தாங்க. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். டு see a change for some time. some team which is not qualified since 2014 அப்படிங்கும்போது நம்ம குவாலிஃபை ஆகணும்னு ஆசைப்படுறோம். பட் ஆனஸ்டான ஒப்பீனியன் நம்ம கொடுத்துருக்கோம். பார்ப்போம் எப்படி நடக்குது, எங்க போகுது அப்படின்னு பார்ப்போம். The next is going to be Lucknow Super Giants, which is going to be led by yet another Indian captain, Rishabh Pant. Until we come back and entertain you for that episode with your very own octopus on the chances of Lucknow Super Giants make it to the last four. Thanks a lot and bye bye.